வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பிஎட் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சா? ஆமாங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஒரு சில பேர்த்துக்கு மெசேஜ் வந்திருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் மெசேஜ் வராதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, வந்தவங்க வராதவங்க எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஹால் டிக்கெட் போயிட்டு ஹால் டிக்கெட்டுங்கிறேன் ரேங்க் லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுவீங்களே, பார்க்குறதுக்கான அந்த லிங்க் கொடுக்குறேன். தயவுசெய்து அந்த லிங்க் மூலயமா போங்க. ஸ்ட்ரைட்டாகவே நீங்களே லேடி வில்லிங்டன் காலேஜ் இப்போ எப்படி ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, ஓகே LWIASE.AC.in சொல்லிட்டு நீங்கள் போட்டு போயிடுவீங்க. நீங்கள் போட்டு போயிட்டீங்கன்னா அதில் அந்த நானும் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி போனீங்கன்னா அந்த லிங்க் எல்லாம் வரும். அதாவது என்னென்னா, அந்த வெப்சைட் எல்லாம் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுல வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட யுவர் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லி பிஎட் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லி வரும். அந்த பச்சை கலரில் ஓடிக்கிட்டுருக்கோம். ஆனால் அது காமிக்காது, புரியுதா? ஆனால் பிஎட் கைட்லைன்ஸு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு அந்த லிங்க் மட்டும்தான் இருக்கும். அதனால் நானே வந்து நீங்கள் போக வேண்டிய அந்த லேடி வில்லியன் காலேஜோட லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்க் மூலயமா நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த லைன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படியே லைனில் ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டுருக்கோம். அதை நம்ம பார்ப்போம். நிறைய பேர் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துச்சான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்துருச்சுங்க. அது நைட் டைமில் நைட்டு 1 மணிக்கு வாக்கில் போட்டிருக்காங்களாட்டுக்கு ஒரு பையன் கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நீங்கள் அந்த லிங்குள்ளே போனோடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். நல்லா பார்த்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்படி தான் வரும். ஓகேவா? டிஎன்பிஏ அட்மிஷன் 2024 என்கிட்ட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட சொல்லும். நல்லா பார்த்துங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட சொல்லும். என்டர் த டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த்து, இயரு. பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் டாட் வச்சு தான் போடணும். டேட்டு போட்டோடனே அது டாட் வைக்கணும், மந்த்து போட்டோடனே டாட் வைக்கணும். டேட்டு வந்து வெறும் 6ன்னு போடக்கூடாது. இப்போ நீங்கள் 6ஆம் தேதினா 06ன்னு போடணும். இப்போ மந்த்து ஒரு 5ஆம் மாதம்னா 05 டாட் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இயர் போடணும். இப்படி போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லிஸ்ட் அவுட் வந்துடும். அதில் என்ன வரும்னா ஒன்றுமே இல்லைங்க. என்கிட்ட யாரோட நம்பரும் யாரோட டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை. அதனால் வந்து என்னால் உள்ளே போக முடியல. ஓகேவா? உங்களுக்கு எப்படி வரும்னா, ஓகே, உங்களோட நேமு, நீங்கள் எந்த மேஜரு, நீங்கள் எந்த மேஜர்னு வந்துடும், உங்கள் நேம் வந்துடும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்துடும், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வந்துடும், நீங்கள் ஓவரால் ரேங்க் எத்தனை வந்துடும், அதுக்கப்புறமே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகிரியா அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்படி தான் வரும். ஓகேவா? இது வேறு எதுவும் வராது. உங்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் எதுவும் வராது. இதுக்கப்புறமேலுக்கு தான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். ஏன்னா வந்து சார் இதேமாரி வந்து ரேங்க் வருதில்ல, அது எப்படி சார்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுடைய மேஜர் வைஸுங்க. இப்போ நீங்கள் தமிழ் மேஜர் இருந்தால் டோட்டல் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ, அதேமாரி வந்து பிஎடுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 2187 பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? மொத்தமாக வந்து பிஎடுக்கு 2187 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் மேஜர் வைஸ் எத்தனை பேர்னு சொல்லி கொடுக்கல. அதனால் வந்து இந்த 2187 பேரில் வந்து தமிழுக்கு ஓகே இவ்வளோ பேர், ஒரு எக்ஸ்ஆர்ஒய் ஒரு 300 பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அந்த 300 ரேங்கில் நீங்கள் எத்தனாவது ரேங்கு ஓவராலாக? ஓகேவா? புரியுதா? அது 300 ரேங்கில் நீங்கள் எத்தனாவது ரேங்குன்னு சொல்லி வந்திருக்கோம். இதை தான் டோட்டலாக வந்து டோட்டல் உங்களோட மேஜர் சப்ஜெக்டில் நீங்கள் தமிழ்நாட்டு லெவலில் எத்தனாவது ரேங்கு, அதை தான் ஓவரால் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே, உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த இதில் அந்த லிங்கை நான் ஒரு தடவை காமிச்சு விட்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ என்னென்னா, நீங்கள் இப்போ போனீங்கன்னா நான் சொன்னேன்ல, அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா, நான் கொடுக்குற லிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ ஆகும் நோ யுவர் ரேங்க் ஃபார் பிஎட் 2024 to 25 அட்மிஷன் அப்படின்னு இருக்கா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இப்போ தெரியுதா? நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ இதில் போய்ட்டு என்டர் த அப்ளிகேஷன் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும். இப்போ என்கிட்ட யாரோட நம்பருமே எனக்கு தெரியாது. அதனால் நான் அப்படியே விட்டுடுறேன். அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, இதை கிளிக் பண்ணினா கேட்கும். கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான். இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்னால் இது வந்து செஞ்சு காமிக்க முடியல. ஓகேவா? செஞ்சு காமிக்க முடியலன்னா ஏன்னா என்கிட்ட வந்து யாரோட நம்பருமே என்கிட்ட கிடையாது. அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிவிடுவோம். எல்லாத்துக்கும் வந்துருச்சுங்க. ஒரு சில பேர்த்துக்கு வராமல் இருக்கும். வராதவங்க கண்டிப்பாக அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் போய் பாருங்கள். நீங்களே போடாதீங்க லிங்கை. நான் அந்த லிங்க் வந்து கீழே
டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை தயவுசெய்து பாருங்கள். ஓகேவா? சரி, வேறு என்ன டவுட்டு? ரேங்க் வந்து டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் மேஜர் வைஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. சரி, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று குறிப்பிட்டு சொல்கிறேன், எல்லாமே உங்கள் மேஜரு ப்ளஸ்ஸு நீங்கள் என்ன ரேங்கு அதை போடுங்க. பயப்படாமல் கூச்சப்படாமல் போடுங்க. நம்ம எடுத்ததை சொல்கிறோம், இதில் என்ன நமக்கு வந்து வெக்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன ரேங்கு, உங்கள் மேஜர் என்ன, நீங்கள் இது கீழே போடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.